விஜய் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் முதல் போடட்டும் அப்புறம் பேசட்டும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் அவர் மேலே ஒரு குறை வச்சாங்க. இருந்தாலும் 234 தொகுதி வேட்பாளரும் போட்டார். 234 போட்டார். 234 தொகுதியும் போனாரா? மேக்ஸிமம் 40 தொகுதி மேலே அவரால் போக முடியல. அதுவும் 40 தொகுதி இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் போனார். அந்த டிஎம்கே ஓட்டு நம்ம கேட்ச் ஆகட்டும் என்றதற்காக தான் அவர் ரிப்பீட் அண்ட் அகைன் இந்த ஓட்டு உதயநிதிக்கு போகாமல் அந்த அவங்க தொண்டர்கள் ஓட்டு நமக்கு வரணும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. கே பாலகிருஷ்ணன்லாம் வந்து எங்களுக்கு போதிய அளவு ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லி பேசுகிறார். திமுக கூட்டணி என்பது ஆரம்பத்துலேருந்து ஒரு பிணி. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லை குடும்பத்தில் திரும்ப இருக்காங்கன்னு பாருங்கள். அலைன்ஸ் பார்ட்டி ஆள் சொல்கிறாங்களே, அவங்களே விட்னஸ் சாட்சி நமக்கு சொல்கிறாங்களே. அதுக்கு முன்னே பிரேமலதாமா அவங்கள 4ஆம் தேதி எடப்பாடியார் தான் பதவி ஏற்பார் சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணன் நல்லா ஆட்சி செய்கிறாரு, இந்த பெண்கள் பாலியல் குற்றத்தை தான் அவர் தடுக்கல விட்னஸ் அவங்க முன்னாடியே ஸ்டாலின் முன்னாடியே சொல்கிறாங்க. இது மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் கொறடா, கழக வர்த்தக இணை செயலாளர் KN ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். சார் வணக்கம். சார் அனைவருக்கும் பணிவான இதயங்கணிந்த வெற்றி வணக்கங்கள். சார் இப்போ தொடர்ந்து ஒரு 8 நிறுவனங்கள் வந்து இந்த கருத்து கணிப்பு எடுத்தாங்க சார். ஸோ தேர்தலுக்கு முன்னாடியும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க, திமுக தான் வந்துச்சு. தேர்தலுக்கு அப்புறம் எடுத்ததில் ஒரு 5 நிறுவனம் வந்து திமுக தான் சொல்கிறாங்க, ஒரு 2 நிறுவனம் வந்து அதிமுக சொல்கிறாங்க, ஒரு நிறுவனம் விஜயை சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கருத்து கணிப்பு உண்மையிலே பிரதிபலிக்குமா? சார், நான் இந்த கருத்து கணிப்பு சொல்கிறவங்க எல்லா கார்பரேட் நார்த் இண்டியன்ஸ், அவங்க சென்னை சொல்ல மெட்ராஸ் தான் சொல்கிறாங்க. இன்னும் அதில் எதுவும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே கல நிலவரம் அவங்களுக்கு தெரியாது. 2016 இது தான் சொன்னாங்க, 2011 இது தான் சொன்னாங்க. விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் அது வந்து யுகத்தில் அடிப்படையில் அவங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுன்றதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்மளும் தளர்ந்து விடக்கூடாது. சிதம்பரம் விஷயம் என்னாச்சு, அதனால் அதுக்கான தில்லு முள்ளு வேலைலாம் திமுக பண்ணுவாங்க. நம்ம இயக்கமும் நம்ம தலைவர்களும் நம்ம தொண்டர்களும் அந்த வாக்கு கவுண்டிங்கில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கட்சி தொண்டர்களும் உஷாராக இருக்கணும். ஈவன் நம்ம கலெக்டரை எல்லாரையும் ஃபாலோ பண்ணி சில முடிவுகளை அவங்க மாற்றலாம். அதுக்காக நம்ம உஷாராக இருக்கணும்னு அண்ணன் சொல்கிறாரு. புரட்சி தமிழர் அவர்கள் ரொம்ப பூரிப்போட தொண்டை கலங்காதீங்கன்றாங்க. புரட்சி தலைவர் சொல்கிற வார்த்தை 72 கட்சியை விட்டு நீங்கள் கலங்காதீங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னார். அதே வேர்டு வெர்டிக்ட் வரப்போவது நாளை நமதே, அது 4ஆம் தேதி நாளை நமதே, அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆளப்போவது உறுதி. ஸோ இப்போ அதிமுக சார்பில் போட்டியிடும் போது எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் 210 தொகுதிகளை வந்து ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி திமுக சார்பாக வந்து 200 நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ புதுசாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு சார், 200 தொகுதி நாங்கள் அடிப்போம், விஜய் நாங்கள் ஒரு மிராக்கல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக எவ்வளோ தொகுதிகள் பெறும்? ஃபேக்ட் சார். ஏன்னா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் இருந்து எல்லா தொகுதிக்கும் நேரடியாக விசிட் பண்ணார். அங்கே இருக்கிற மக்களுடைய ரெஸ்பான்சிபிளை பார்த்து தான் அவர் டெலிவரி பண்ணார். அங்கேயே மக்கள் நீங்கள் வந்துடுவீங்க, வந்தாலும் வரமா, யார் பேர் என்ன சொன்னாங்களோ பேசாதீங்க, தோக்க போகிறவர் தான் அவங்க மக்கள் சொன்னாங்க. அதை ரெஸ்பான்சிபிளை பார்த்து தான் 210 தொகுதிகளும் நாங்கள் முன்னணியில் இருந்தோம். இட் இஸ் நோ டவுட், இட் இஸ் கிளியர்டு, அப்சர்வ்டு அண்டு கிளியர்டு வெர்சன்டு. நாங்கள் வந்துடுவோம். அப்புறம் இவங்க சொல்கிறது வந்து அவங்க ஆட்சியில் இருக்காங்க, 5000 ரூபா கொடுத்தாங்க, அந்த ஒரு நம்பிக்கை கூட இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. முதல்வர் அந்த ஒரு நம்பிக்கை அவங்க தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுக்கணுன்றதால 210 ஆந்திராவையும் சேர்த்து சொன்னாலும் சொல்லுவார், 400 வரும்னு சொன்னாலும் சொல்லுவார். அது மாதிரி அவர் உண்மையை பேசுகிறவர் தான், அது மாதிரி உண்மையை சொல்கிறவர் தான். விஜய் வந்து இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் தலைவர் புரட்சி தலைவர் வரும்போது இது மாதிரி சோஷியல் மீடியா இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, மக்கள் அப்போ கூட இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த சோஷியல் மீடியா அதனால் நடிகர்ன்றதால் வரலாம். ஆனால் வருகின்ற தேர்தலில் அவர் எப்படி தாக்கத்தை கொடுப்பார் என்பதை இனிதான் இந்த தேர்தல் தான் நிர்மாணிக்க முடியும். 2006 விஜயகாந்த் 8.5% ஓட்டு வாங்கி அவர் தான் ஜெயித்தார். அப்போ இதே மீடியாஸ் ஓரளவு இருந்தது. ஆனால் இவரை விட அவர் நல்ல கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணவர், அவரே சக்ஸஸ் ஆக முடியல.
how long you will be success we don't know. அது ஒன்றையும் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இல்லை. போகிற எல்லா இடத்துலையும் எம்ஜிஆருக்கு இணையாக கூட்டம் வருது அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிறாங்க. அவரும் புரட்சித் தலைவர் பெயரை சொல்லி தான் அவர் பரிணாமிக்கணும்னு பார்க்குறாரு. புரட்சித் தலைவர் பெயரை சொல்லி தான் கெயின் பண்ணணும்னு பார்க்குறாரு. அது எங்கே அது புரட்சித் தலைவர் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரே இயக்கம் புரட்சித் தலைவர் இயக்கம் தான். அவர் தோற்றுவித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். அதில் மாற்றமே கிடையாது சார். அது மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு சார், நீங்கள் வெற்றி பெற்ற உடனே பனையூர் வாங்க, வேறு எங்கேயும் போகாதீங்கன்னு விஜய் சொல்கிறார். இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறாரு சார். அதாவது அவருக்கே சந்தேகம் வந்துடுச்சு. எங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு தானே, வெற்றி பெற்ற பிறகு எங்கே இருப்பாங்க யாருன்னு அவருக்கே தெரியல. அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக சொல்கிறார். எல்லா தலைவர்களும் இது சொல்வது தான், அவங்க உடன் இருப்பவர்கள் சொல்கிறார், எல்லா தலைவரும் இது சொல்வது தான், வெற்றி பெற்ற பிறகு வாங்கன்னு. ரெண்டாவது அவர் நிறைய கேண்டிடேட் அவர் பார்த்ததே இல்லை, அவர் யாருன்னே தெரியாது. அந்த ஓன் டவுட் வந்துடுச்சு அவர். அதனால் அந்த பிகாஸ் ஆஃப் தட் அவர் சொல்கிறாரு. அது யூஷுவல், அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை சார். விஜய் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் முதல் போடட்டும் அப்புறம் பேசட்டும்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் அவர் மேலே ஒரு குறை வச்சாங்க சார். இருந்தாலும் 234 தொகுதியும் வேட்பாளரும் போட்டார் சார். 234 போட்டார் சார். 234 தொகுதியும் போனாரா? மேக்ஸிமம் 40 தொகுதி மேலே அவரால் போக முடியல. அதுவும் 40 தொகுதி இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் போனார். கூட்டம் வருகிறது, மக்கள் திரள்கிறார்கள் என்பது வேறு விஷயம். இது அமிதாப் பச்சன் கட்சி ஆரம்பிக்கும்போது எவ்வளோ கூட்டம் வந்தது. மெகா ஸ்டார், இந்த நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார். ஆனால் அவரே பின்னாடி நிற்க முடியலைங்க. அது மாதிரி நிலைமை தான் எனக்கு தோணுது. நானும் அரசியல் களத்தை 50 வருடங்களாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஏன் நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் அண்ணன் ஐயா கட்சி ஆரம்பித்தார். அவருக்கு பல சோதனைகள், அவரும் நிலைக்க முடியல. அந்த காலகட்டம் எங்கள் ஜானகி அம்மாவும் கூட இருந்தோம். ஆனால் தலைவருடைய பாலிசி பிரின்சிபல் அம்மா தான் ஜெயித்தாங்க. ஏன்னா தலைவருடைய வாரிசுன்னு மக்கள் ஐடென்டிஃபை, மக்கள் ரெகனைஸ்டு அம்மாவை. அதே மாதிரி தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசு, அவர் இயக்கத்தை காப்பாற்றக்கூடியவர் புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. பிகாஸ் ஆஃப் தட் certainly we will win, அண்ணன் EPS will win May 4th, நாளை நமது. why because of that why I am telling. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கருத்து கணிப்போ ஏதோ வியூகங்கள் சொல்கிறாங்க. லெட் இட் பி. 1967 உளவுத்துறை காமராஜர் வருவார் தான் சொன்னாங்க. உளவுத்துறை காமராஜர் பெருந்தலைவர் வரவில்லை. 77 நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி தான் வருவார், நாங்கள் கருணாநிதி வரல. ஈவன் 72 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம் தான் ஜெயிப்பாருன்னாங்க. மாயத்தேவர் இல்லை, சித்தன் தான் வருவாங்க. ஆனால் களத்திலே புரட்சி தலைவர் தான் ஜெயிச்சார். இன்னும் களத்தில் புரட்சி தலைவர் தான் இருக்கிறார், அதில் மாற்றமே இல்லை. அதற்கு அது விடை கொடுப்பது அவங்களே சான்றாக இருக்காங்க. மே 1 தொழிலாளர் தின விழாவுக்கு முதல்வருடைய முகத்தில் பீதி இருக்குது. அது விதியின் விளையாட்டு. கலவரம் இருக்குது. அதற்கு உதாரணம் அவங்க தோழமை கட்சிகளே மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பெரியவர் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை, நாங்கள் தேர்தல் பணியில் சரியாக ஈடுபட எங்களுக்கு வாய்ப்பு கிட்டவில்லை என்று சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிகளாக இருக்கும் தலைவர் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணல, சில இடங்களில் நாங்கள் வேலை செய்ய முடிய வாய்ப்பு கொடுக்கல. அவரே அதை விட்னஸ், அத்தாரிட்டி விட்னஸ்டு. அவங்க ப்ரூஃப் ஆக முடியல, அவங்க வர முடியலன்றது தேர் விட்னஸ்டு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வைகோ ஐயா வேறு சொல்கிறார், எங்களுக்கு சரியாக இது இல்லை, விஜய்க்கு சான்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் சொல்லவே வேண்டியதில்லை, அது நாலொரு மேனி பொழுதுற வேணுமா, குடுமி சண்டையாக இருக்குது. இந்த அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனால் எங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நான் ஒரு நாள் கூட இடைவிடாது 24 ஹவர்ஸ் தொகுதி 234 தொகுதியும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து செப்டம்பர் இட்செல்ஃபே ஆரம்பிச்சிட்டார். மக்களை அரவணைச்சு நல்ல திட்டங்களை கொடுத்த அரசு. அது மட்டும் இல்லை, ஏன் நாங்கள் போகிறோன்னா நல்ல திட்டங்களை கொடுத்துட்ட அரசுட்டு தான். அதுக்காக தான் அது எங்களுக்கு வி ஹேவ் ரைட்ஸ். அம்மா உணவும் கொடுத்தோம், அம்மா மருந்தக கொடுத்தோம், எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்தோம். 11 மெடிக்கல் காலேஜ், அம்மா சிமெண்ட்டு, அம்மா உணவு நிறைய இடங்களில் க்ளோஸ் ஆகியிருக்கேன். இந்த ரைட்ஸில் தான் இந்த நாங்கள் பண்ணது 11 ஆண்டு காலம்
பொற்கால ஆட்சி. அம்மா சாதனைகள், அண்ணன் இபிஎஸ் சாதனைகள், 100 ஆண்டு காலம் சொல்லும் சரித்திர சாதனைகள். 7.5% இடஒதுக்கீடு, ஹிஸ்டாரிக்கல் ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட். வேறு யார் இது சொல்லுவாங்க சார்? 2021 அதிமுக கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்ததா சொன்னீங்க சார். ஆனால் மக்கள் ஏன் சார் அதிமுக தேர்தல்? எங்களுக்கு கூட இருந்து குழி பறிச்சவங்க நிறைய பேர் சார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா கணியன் பூவண்டனார் சொல்வதற்கு ஏற்ப அண்ணன் இபிஎஸ் வரக்கூடாது என்பதற்காக எங்களுடன் இருந்த ஓபிஎஸ், அந்த மாபெரும் புண்ணியவான், அவரை அவருக்கு அவர் டெபாசிட் பவர், அவர் செய்த சதியின் பயனாக தான் நாங்கள் வர முடியல. ஆனால் இன்று கட்சியை காப்பாற்றி, தொண்டர்களை காப்பாற்றி, கலங்கரை விளக்கமாக இருக்கார் அண்ணன் புரட்சித் தலைவர் எடப்பாடியார். இஸ் த மார்னிங் ஸ்டார். கலங்கரை விளக்கமாக இருப்பார். நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன், ஆட்சி அமையப்போவது 4ஆம் தேதி. நாளை நமதே நாளை நமதே என்பதற்கு அச்சாரமாக, விடியலாக ஆட்சி அமையப்போவது புரட்சித் தலைவர் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. சார், இப்போ வந்து அம்மாவுக்கு அப்புறம் எடப்பாடியாருக்கு அப்புறம் யார் வேணாலும் அதிமுகவில் வந்து காலத்துக்கு எடப்பாடியாருக்கு அப்புறம் சாதாரண தொண்டனும் அதிமுகவில் இருக்கு. எடப்பாடியாருக்கு அப்புறம் சாதாரண தொண்டனும் அந்த நிலைக்கு வரலாம். எடப்பாடியார் இன்னும் தொண்டா, முன்னாடியும் தொண்டேன், இதை எதிர்பார்க்கவே இல்லை. இது தலைவர் ஆன்மா, அம்மா ஆன்மா, காலத்தின் கோலம், காலத்தினுடைய சாதனை, காலத்தின் கட்டாயம். இந்த கட்சி அம்மா சொன்னபடி நான் இறந்த பிறகு 100 ஆண்டு காலம் இந்த கட்சி பேர் சொல்லும், மக்களுக்கு சேவை செய்யும் சொன்னாங்க. நடக்கும். ஆனால் திமுகவில் அப்படி அந்த மாதிரி திமுகன்னு எனக்கு நிறைய ஜனங்களுக்கு ஒரு அதிர்வு. இட் இஸ் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியிலே லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். எந்த ஒரு குடும்ப பின்னணியை கொண்டு வருகின்ற இயக்கம் நின்றதாக வரலாறு கிடையாது. உதாரணத்துக்கு என்டிஆர், அதே மாதிரி காங்கிரஸ் இன்றைக்கி ஃபேமிலி இதில் வந்தது, எங்கன்னு தேராமல் தேர்னு இருக்குது. பல உதாரணங்கள் இருக்குது. அப்புறம் சமாஜ்வாடி உத்தரப்பிரதேசத்தில் ஃபேமிலி ஃபாலோ பண்ணாங்க, அதுவும் போயிடுச்சு. பீகாரில் அவர் லல்லு பிரசாத் யாதவ் ஃபேமிலி ஃபார்ம் பண்ணார், அந்த கட்சி அது மாதிரி குடும்ப இயக்கத்தை வச்சு குடும்பத்தின் பெயரில் வருகின்ற இயக்கங்கள் நிலை பெற்றதாக, நிலையானதாக வரலாறு. அப்போ இந்த தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் தேர்தல் அது அவங்க திமுகக்குள்ளேயே அந்த எதிர்ப்பு இருக்குது. திமுக எதிர்க்குள்ளேயே இன்னும் குடும்பம், அது உதயநிதி, அப்புறம் இன்ப நிதி, அப்புறம் வந்த நிதி, வராத நிதிலாம் தொண்டர்கள். அது வந்து திமுக ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், பிடிப்புள்ள தொண்டர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், இப்போ வந்து இந்த கருத்து கணிப்பு வந்திருக்குல்ல சார், இதில் வந்து விஜயோட வருகைக்கு அப்புறம் விஜய் வந்து 4 சீட்டு கூட வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பேசினாங்க. ஆனால் கருத்து கணிப்பில் 12லேருந்து ஒரு 16 சீட்டு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்களே சார். அவர் பார்க்கும்போதும் நம்ம தான் ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் லிஸ்ட்லாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வைரல் ஆச்சு சார். அது ஒரு சென்டர்டு நியூ பாலிட்டிஷியன், ஒரு சர்வீஸ் பண்ணுன்னு நினைக்கிறாரு. லெட் இட் பி. இது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஊடகம் கொடுக்குற நம்பிக்கை. ரெண்டாவது அவர் கூட இருக்கிற தொண்டர்கள், நண்பர்கள் கொடுக்குற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்பதற்காகவும், திமுக செய்த தவறாலும், தலைவர் பெயர் சொன்னதாலும், அந்த அளப்பரிய நம்பிக்கையாலும் இந்த அவர் 15-14 வருவார்னு சொல்கிறாங்க. காலம் நல்ல பதிலை சொல்லும். ஆட்சி அமைப்பது அதிமுக. ஆனால் ஏதாவது ஒரு பிளேஸ் அவர் வர்றதுக்கு சான்சஸ் தான். ஏதாவது ஒரு மினிமம் குவான்டிட்டியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுக செய்த தவறுகளால், தலைவர் பெயர் சொன்னதால், பிறகுற ஃபேஸ்புக்கு, சமூக வலைதளங்களுடைய ஈர்ப்பால் ஒரு அது மாதிரியான சில இடங்களை பிடிக்க வாய்ப்பு இருக்குது சார். கடந்த 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை வந்து திராவிட கட்சிகள் வந்து ஆண்டுட்டு வராங்க சார். நிறையா திட்டங்கள் அம்மா காலத்தில் இருக்கட்டும் சரி, அது மாதிரி வந்து ஸ்டாலின் கருணாநிதி காலத்தில் வந்து நிறையா திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மாற்றாக விஜய் வந்து ஒரு மாற்று அரசியல் தரேன்னு சொல்லி திராவிட இயக்கம் வந்த பிறகு தான் சார் தமிழ்நாடு தலை நிமிர்கிறது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா, இன்னும் டெல்லிக்கு அவுட்ரு போனீங்கன்னா ஒட்டகத்தில் தான் போகிறாங்க. ஒரு சேஞ்சே இல்லை, இன்னும் பிளாட்பாரத்தில் தான் இருக்காங்க. அதே ஊபி, காங்கிரஸ் ஆண்ட மாநிலம், பிஜேபி, பீகார்லாம் இன்னும் தனிநபர் வருமானமும் தொழில்துறை எதுவுமே இல்லை. திராவிட கட்சிகள் மாநில கட்சிகள் ஆண்ட மாநிலம். எக்ஸாம்பிள் இங்கே தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அது மாதிரி ரீஜனல் பார்ட்டி ஆண்ட கட்சி தான் டெவலப் ஆகுது.
ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாம்பே ரீஜனல் பார்ட்டி சிவசேனா ரூல் பண்ணவருக்கு தான் டாமினேட். நல்லா காங்கிரஸ் ஒரு சிஎம் வந்து மேலிடம் தான் சொல்லும், வசந்த் சாத்தே அது 10 நாள் இருப்பார், அதுக்கப்புறம் இருக்க மாட்டார், ஒரு கன்ஃபியூஸ். சிஎம் யார் நிர்ணயிக்கிறது மக்கள் அல்ல, தலை மேலிடன்னு அது ஒரு அதிருப்தி இருந்தது. ஆனால் இங்கே இப்போ இல்லை. தொண்டர்கள் திராவிட இயக்கங்களால் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, தொழில்துறையில் வளர்ந்துருக்கு, எல்லா துறையிலையும் தலைநிமிர்ந்து இருக்கு. சார் இவ்வளோ இருந்து விஜய் வந்து மாற்று அரசியல் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சார். எதனால் சார் அதை எடுக்கிறார் கையில்? ஏன்னா இப்போ அம்மாவும் இல்லை, கலைஞரும் இல்லை, ஸ்டாலினுக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது, அவர் சன்னு வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த இதை பண்ணுறாரு. அந்த டிஎம்கே ஓட்டு நம்ம கேட்ச் ஆகட்டும் என்பதற்காக தான் அவர் ரிப்பீட் அண்ட் அகெயின் அகெயின்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆஃப் டிஎம்கே நெக்ஸ்ட் ஆஃப் டிஎம். அந்த ஓட்டு உதயநிதிக்கு போகாமல் அந்த அவங்க தொண்டர்கள் ஓட்டு தமக்கு வரணும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை. ஒருவேளை கடந்த வருங்காலங்களில் ஏடிஎம்கே வித் டிவிகே ரெண்டுமே போட்டியிட வாய்ப்பு. அது காலம்தான் சார் பதில் சொல்லும். அது எங்கள் நீண்ட பாரம்பரியமிக்க இயக்கம். காலம் பதில் எங்கள் பொதுச் செயலாளர் தான் அதை தீர்மானிப்பார். ஆமாம், அதுக்கு நம்ம இப்போ பதில் சொல்கிறது சரியான தருணம் அல்ல சார். இப்போ அதிமுக ஆட்சி அமைஞ்சால் அதிமுக சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த வகையில் முன்னெடுப்பார்? சார் இஸ் மேன் ஆஃப் ஒர்க் ஓரியன்ட், மேன் ஆஃப் பிரின்சிபல், மேன் ஆஃப் கான்ஸ்பெக்ட், மேன் ஆஃப் திங்ஸ் ஷுட் பி டன். எடுத்த காரியத்தை முடிக்கிற வல்லமை படைத்தவர். அவர் எடுத்த காரியத்தையும் கரெக்டாக முடிக்கிறவர். கொரோனா காலத்தில் 2 வருடங்கள் நம்ம பட்ட கஷ்டத்தை தாங்கி கொண்டு அதை காத்தவர் அந்த மாதிரியான அனுபவம் மிக்கவர், தீர்க்கதரிசி. அது மாதிரி கொள்கை கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றுவார், கொடுக்காத வாக்குறுதியும் செய்வார். அவரை மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் லீடரை பார்க்க முடியாது. ஒர்க் ஓரியன்ட், மக்களின் தலைவர், நிச்சயமாக பண்ணுவார். ஏழை பார்த்து சிரிச்சினே இருப்பார் சார். அவர் இஸ் மேன் ஆஃப் பிரின்சிபல். சார் இப்போ வந்து திமுக கூட்டணி ஆரம்பிக்கும் போதும் ஒரு பிரச்சனையோட தான் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு 10 உனக்கு 10 உனக்கு 8 அப்படின்னு. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் வந்து இன்னைக்கு பேசியிருக்காரு. கே பாலகிருஷ்ணன்லாம் வந்து எங்களுக்கு போதிய அளவு ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லி பேசியிருக்காரு. ஒருவேளை திமுக கூட்டணி உடையுதா சார்? தோல்வியே. திமுக கூட்டணி என்பது ஆரம்பத்துலேருந்து ஒரு பிணி, அது பின்னணி. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லை குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள், காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா திருமாவளவன் இவ்வளவு ஆதங்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு சார். இதுலேருந்தே திமுகவோட தோல்வி பயம் அவர் கண்ணுக்கு தெரியுதா சார்? அவரே இப்போ விட்னஸ்டு, திமுக தேராது, நாங்கள் சரியாக வேலை செய்யலை, எங்களுக்கு அவரே எல்லாருமே அவங்க அலைன்ஸ் பார்ட்டி ஆள் சொல்கிறாங்களே, அவங்களே விட்னஸ் சாட்சி நமக்கு சொல்கிறாங்களே. அதுக்கு முன்னே பிரேமலதாம்மா அவங்களே 4ஆம் தேதி எடப்பாடியார் தான் பதவி ஏற்பார் சொல்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணன் நல்ல ஆட்சி செய்கிறாரு, இந்த பெண்கள் பாலியல் குற்றத்தை தான் அவர் தடுக்கல, விட்னஸ் அவங்க முன்னாடியே சொல்கிறாங்க. இது மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க. போகிற இடங்கள் எல்லாம் ஆன்டி இன்கம், கஞ்சா, அவுட்லாங் மக்கள் இதை காப்பாற்றுவாங்க. தொண்டை சந்ததியை என் பிள்ளைங்களை நான் காப்பாற்ற வேணாமா, என் பேரங்களை காப்பாற்ற வேணாமா, அந்த உணர்வு மக்களுக்கு இருக்காதா, அந்த உணர்வு வாக்காளர்கள் இருக்காதா? அதை காப்பாற்றுவதற்காக அண்ணன் எடப்பாடியார் தேவை என்று மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள். அப்போ திமுக கூட்டணி முன்னாடியும் உடஞ்சிருச்சு, இப்போ அணி அது ஒரு அணி பிணி, அந்த அணி ஒரு பிணி. சரி சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். வாழ்த்துக்கள். நாளை நமதே.